வணக்கம் நண்பர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். குரோதி வருடத்தினுடைய மாசி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். என்ன சுவாமிஜி, மந்த்லி நாங்கள் பலன்கள் கேட்டுருக்கோம், பலன்கள் மாறி மாறி சொல்கிறீங்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மாறுமா அப்படின்னு நம்ம பேசக்குள்ள கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளினுடைய மாற்றம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பாவத்தை டச் பண்ணும்போது டிகிரி வைஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் மாற்றம் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிரக சாரங்கள் என்ன நடக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, பட் செவ்வாய் வக்ரகதியாக மிதுனத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி கண்ணியில் இருக்கார், பட் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கை கும்ப ராசியில் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை மீன ராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாசி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வக்ரகதியாக இருக்கிறார். மாசி 12லிருந்து மாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து புதன் அஸ்தமனம் முடிவாகிறது. அப்போ மாசி ஆரம்பிக்கும் போது புதன் என்ன பண்ணுறாருன்னா அஸ்தமனம் கொண்டிருக்கிறார். மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசி பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது, மாசியினுடைய மையப்பகுதிக்கு பிறகு மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் மீன ராசியில் 3 கிரக சேர்க்கை இந்த மாசி மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து நடைபெறுகிறது. அப்போ புதன் சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை. அப்போ மாசி மாதம் 17ஆம் நாள் சுக்கிர பகவான் வக்ரகதிக்கு ஆரம்பமாகிறார். மாசி 17லேருந்து மாசி மாதம் முழுவதுமே இந்த சுக்கிரன் வக்ரமாகிறார். ஆல்ரெடி பார்த்தோம்னா சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதி ஆகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். பட்டு இந்த மாசி மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 13/2/2025 13/3/2025 வரை தேய்பிறை பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கும் உண்டான சூழ்நிலை என்ன, எந்த வகையில் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய கல்வியை மேம்படுத்தலாமா, வீட்டை மேம்படுத்தலாமா, வாகனம் வாங்கலாமா, குழந்தைகளினுடைய செல்வ நிலை உயரப்படுமா, திருமணம் நடக்குமா, அப்போ சுபகாரியங்கள், வேலை வாய்ப்புகள், பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றம், கடன்கள் மாற்றம், அப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் இந்த 12 ராசியினருக்குமே எவ்விதமாக அமையப்போகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 12 ராசிக்கும் கோச்சார ரீதியாக வைத்து தான் சொல்லப்படுகிறது. இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமங்கள், பாவக ரீதியான இன்றைய கிரகநிலையுடைய தொடர்புகள், இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பலாபலன் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த பலன்கள் என்பது ஒரு 60% கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. நம்ம பலனுக்குள்ளே போகலாம். எனதருமை மீன ராசி அன்பர்களே, இந்த மீன ராசி நேயர்கள் பழகுவதற்கு மிக 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 எளிமையாகவும் இனிமையாகவும் இருப்பார்கள். ஆனால் அவங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பட்டை தீட்டப்பட்ட கத்தியாக அவர்கள் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அவங்களுக்கு தெரியும் யாரோடு பழகணும், யாரோடு பேசணும், யார்கிட்ட நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் சரி வரும் அப்படின்ற அனைத்து வித விஷயமும் கற்றறிந்தவளாக இருப்பார்கள். ஆமாம், இந்த மீன ராசிக்காரங்க. ராசியில் சுக்கிரன் இருக்கா, ராகு பகவான் இருக்கா, நிறைய பேர் உங்களை லைக் பண்ணுவாங்க சார், விரும்புவாங்க. அதுவும் கல்யாண வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அனைத்து வித ரொம்ப கந்திஷ்டிப்படும் சார் உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எண்ணங்கள் அலைப்பாயும் சார், எண்ணங்கள் அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். உடலும் மனமும் சந்தோஷம் படும்படியான செயல்கள் அத்தனை நடக்கும் சார்.
உடலுக்கு என்னென்ன சுகங்கள் கிடைக்குதோ அத்தனை சுகங்களும் கிடைக்கும். மனசுக்கு என்ன மாதிரி நிம்மதிகள் கிடைக்குமோ அதெல்லாம் நடக்கும். மூத்தோர்களை மதிக்கணும் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மூத்தோர் சொல் கேட்க வேண்டும். பெரியவங்கள்லாம் மதிக்கணும். அப்படி மதிக்கிறீங்க இந்த மீனராசி இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்லதான் நினச்சிட்டு செஞ்சோம், பட் அதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். பிரயாணம் பண்ணுவீங்க சார். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண பாவங்கள் சந்திக்கும் பொழுது கலத்திரத்தினுடைய ஜாதகங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்திகள், அந்தர சூட்சமங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை சர்ச் பண்ணி சேர்க்கணும். ஆமாம், நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆமாம், இந்த மாதத்தில் நிறைய காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பட்டு நிறைய கோப்ளிசன்ட், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வியாபார ஸ்தலத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். பட் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகுது, முதலீடாக வைப்பு தொகையாக போகிறது. நான் இன்னும் அது ஈட்ட முடியல அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. பட் அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் சரியாயிடுன்றது தான் உண்மையான கருத்து. போஜனம் நல்லா கிடைக்கும் சார். உங்களுக்கு வெரைட்டியான சாப்பாடெலாம் நிறைய கிடைக்கும். பட் ஒரு டேஸ்ட் உள்ள உணவுகள்லாம் இப்போ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். உடல் அதீத ஆசை இருக்கும். பட்டு உடல் சார்ந்த பிணிகளும் இருக்கும். வீடு மனை ரொம்ப நாளாக விற்கலை, வாங்கலை, விற்பனையாகாத சொத்தாக இருக்குது, எப்போ விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும்போது அதுக்குண்டான ஆயத்தக்கூறுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கும். புது வாகனம் வாங்கிறதுன்றது மைண்ட் அளவில் க்ரியேட் ஆகும். ஆனால் வாங்கிறதுன்றது சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குது. இந்த மாதம் வேணால் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாம். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே கையெழுத்து பிரச்சனையாகவும் ரொம்ப கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அரிதான விஷயம். ஆமாம், அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கர்மஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் போடுற கையெழுத்து உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. 1 by 1 லைனாக எல்லாமே படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. உத்தியோகம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ வெற்றியை தரப்போகிறது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உத்தியோகம் இப்போ சக்ஸஸ் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பல விரயங்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மீன ராசிகளுக்கு இப்போது லாபங்கள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் திரும்ப போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பதவிகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 12 சூரியன் வராரு, சனியோட இடத்துல வராரு. அது பொதுஜன ரீதியாக தொடர்பு இருக்கிறவங்க, சமுதாயம் சார்ந்தோடு தொடர்பு இருக்கிறவங்க, அரசியல் தொடர்போடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ பதவிகள் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை மகன் உறவுகளில் சற்று விரிசல்கள் உண்டு. நல்லா பேசின்னு இருப்பார், நல்லா தான் பழகிருப்பார். சட்டுன்னு அவருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை, மனம் ரீதியான பிரச்சனை, நம்மளோட கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், வாகனங்கள் போகும்போது மிகப்பெரிய ஒரு கவனம் வேணும். ஹெல்மெட் மாட்டின்னு போக, ஃபஸ்ட் எய்டோடு போங்க. ஏன்னா வாகன விபத்துகள் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விரல்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மருதாணி வச்சுக்கோங்க. கைகள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கோ, வளையல்லாம் போட்டுட்டு நல்லா வாட்சி கட்டின்னு ஹேண்ட்ஸமாக என்றைக்கு நம்ம கைகள்லாம் அருமையாக வச்சுன்னு இருக்குமோ லக்ஷ்மி யோகம் அப்படின்னு பேசுவாங்க. தனக்காரங்க நம்மள கைகள் தான் பணப்பழக்கங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு பணம் விரயமாகுதா, பணம் சேர்க்கையாகுதா, நிறைய கடன்கள் உருவாகுதா அப்படின்னா அவனுடைய கைகளை பார்த்து நம்ம சொல்லிடலாம். அவன் கைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கைகளே அவனுக்கு காட்டி கொடுத்து விடும்.
அது மாதிரி அந்த கைகள்லாம் அழகாக வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் மருதாணி போட்டுக்கோங்க. உங்களுடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுவார். மிகப்பெரிய ஒரு தன ஆகர்ஷணம் உங்களுக்கு உருவாகிடும். அது மீன ராசிக்கு ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பட் ராசியில் சுக்கிரன், ராகு, புதன் பகவான் வர்றாரு. கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் தேடி வருவார். ஆமாம், நீண்ட நாள்களாக திருமணத்துக்கு வாய்ப்புக்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே திருமணம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கட்டாயம் சொல்லலாம். தொழில் ரீதியான உயர்வுகள் உண்டு, சுய முயற்சிகள் வெற்றி உண்டு. சகோதரனோட கருத்து வேறுபாடு, இந்த சகோதரிகளோடு கொஞ்சம் மனச்சஞ்சலம், கருத்து வேறுபாடுகள் உண்டும். பட்டு மனப்போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் சார். ரொம்ப நாளாக என் மனசில் பாரமாக இருக்குது சார், எதையோ ஒன்று பாரம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். பட் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. படிக்கக்கூடிய இளைஞர்கள், கல்வியை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தில் நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இடத்துக்கு போவாங்க, விருது வாங்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க அப்படின்ற 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோடு வருவதற்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அளவோடு வச்சுக்கோங்க. 50லும் ஆசை வருன்ற மாதிரி வயது முதிர்ந்த பிறகும் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை உங்களுக்கு அலாவிதி ஆசையை கொடுக்கும். நல்ல மனுஷனாக இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதனால் அவமானங்களும் நடக்கும்ன்றது தான் உண்மையான கருத்து. பட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அகோர தெய்வங்களினுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டு, அதாவது தலை வேறு உருவம் வேறு இருக்கும். இந்த ஆஞ்சநேயர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முகம் வேறு வடிவமாக இருக்கும், மனித வடிவில் உடல் இருக்கும் இல்லையா. இப்போ விநாயகப் பெருமான் எடுத்துட்டோம் அப்படின்னா தலை அதாவது யானை வடிவில் இருக்கும், முகம் மனித உருவில் இருக்கும். இந்த மாதிரி உடல் தலை வேறு வேறு வடிவங்களாக உள்ள தெய்வங்களை வழிபடுவது இந்த மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த மாதத்தில் தரப்போகிறது. வாழ்க 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 வாழ்க.